நீயானால ஒரு டாபிக் சுமாரான திரைப்படத்தை பேர் ப்ரமோஷன் பண்ணி நல்ல திரைப்படம் மாதிரி சித்தரித்து வியாபாரம் பண்ணிட்டாங்க. இன்னொரு புறம் ஒரு நல்ல மிகப்பெரிய படங்களை ஆக்கி பேசுறதுக்கு ஒரு குரூப் இருக்கு. நல்ல படத்தை தவறான விமர்சனங்கள் பண்ணி அதை தோக்க வைக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமா அது முடியாது. எந்த காலத்திலுமே நல்ல படங்கள் தோத்ததே இல்லை, இதுதான் உண்மை. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தோன்னே குப்பை படம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் வெளில வந்தாங்கல்ல, அந்த ரிப்போர்ட் தானே இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஆடியன்ஸ்க்கு மட்டும் படம் பிடிச்சிருச்சுன்னா அவங்க அந்த படத்தோட கனெக்ட் ஆயிட்டாங்கன்னா யாராலையும் எந்த மாதிரியான நெகட்டிவ் ப்ரமோஷன் பண்ணி அதை வந்து தோக்கடிக்கவும் முடியாது, பாசிட்டிவ் ப்ரமோஷன் பண்ணி அதை ஜெயிக்க வைக்கவும் முடியாது. ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் செய்யப்படுறாங்க. இந்த ஒரு சில இது விஷயம் உங்களுடைய பார்வையில பிடிக்காம இருக்கலாம், நீங்க உங்க பார்வையில பிடிக்காம இருக்குன்னு சொல்றத மக்கள் பார்க்கும்பொழுது ஓ இதெல்லாம் பிரச்சனை போல இருக்குங்கிற ஒரு கண்ணோட்டத்தை படத்தை பார்க்க படத்துக்கு வராத ஒரு சூழலும் ஏற்படுது, எங்களுக்கு பாதிப்படையுதுன்னு தயாரிப்பாளர்கள் கேட்கிறாங்க. ஒரு படம் இன்னைக்கு வருது, இப்போ ஒரு உதாரணத்துக்கு தக் லைஃபே வருது. தக் லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன். இப்போ ஒரு விஜய் படம், அஜித் படம், ரஜினி படம், எந்த படமான இருந்துட்டு போது அந்த படம் வந்த உடனே வந்து முதல் நாளே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஆடியன்ஸ்ட்ட வந்து. ஸோ ஆடியன்ஸ் என்ன பண்றாங்கன்னா இந்த ரிவ்யூ பண்றாங்கல்ல, இதுல பார்த்தீங்கன்னா யார் நல்லா ரிவ்யூ பண்ணுவா அந்த ரிவ்யூவை அவங்க உள்ள போய் பார்க்கும்போது ஸோ இவர் இப்படி சொல்லியிருக்காரு, இவர் இப்படி சொல்லியிருக்காரு, இவர் இப்படி சொல்லியிருக்காரு, ஸோ படம் நல்லா இருக்கு அப்படின்ற ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வராங்க. நீங்க நல்ல படத்துல ஓட வைப்பேங்கிறீங்க. சமீபத்தில் வந்துச்சு ஒரு சில படங்கள், நீங்க பாத்தீங்களா, நீங்க கேட்டீங்களா? கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 245 250 படம் ஒரு வருஷத்துக்கு. இந்த 250 படத்துல 45-50 படங்கள் தான் வந்து தகுதியான படங்களா வரும். மற்ற படங்கள்லாம் பாத்தீங்கன்னா சினிமா தெரியாத பல பேர் இன்னைக்கு வந்து சினிமா எடுக்க வந்துட்டாங்க. நல்ல படம் ஒரு தியேட்டருக்கு வந்து இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து ஒரு 6 கோடியில் எடுக்கிறாங்க. இப்போ நல்ல கதையை நீங்கள் தேர்ந்தெடுக்க தவறுனீங்க, அதாவது உங்க தொழிலையே ஏதோ ஒரு இடத்துல ஒரு தவறு நடந்திருக்கு, அதன் காரணமா வியாபாரமும் பாதிப்படைந்திருக்கு. இன்னும் ஒரு செயின் லிங்காவே ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்காதானே சார் பார்க்க முடியுது? இல்ல நீங்க சொல்ற கருத்தை நான் ஏத்துக்கவே மாட்டேன். மக்களே அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் மற்றும் சினிமா மஸ்கர் பாலாஜி பிரபு சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். இப்போ நீயானால ஒரு டாபிக் டிபேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த டாபிக் வந்து நமக்கு ரிலேட்டபிளான ஒன்று தான். ஸோ நம்மளும் பேசலாம், ஏன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருந்துச்சு. எவ்வளோ விஷயங்கள் எடுத்து நீயானால பேசுகிறாங்க. பட் இந்த டாபிக் வந்து பர்டிகுலர்லி காமன் ஆடியன்ஸுக்கும் பொருந்தும். ஏன்னா பார்க்குற பார்வையாளர்களும் சமூக வலைதளங்களை பின்பற்றுறாங்க, அவர்கள் எல்லாம் திரைப்படங்கள் பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது இந்த டாபிக் ரிலேட்டபிள். திரைப்படத்தை விமர்சிப்பவர்கள், அதாவது ரிவ்யூவர்ஸ் ஒரு புறம், இன்னொரு புறம் திரைப்பட தயாரிப்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள், அதாவது 2 பேருமே மிக்ஸ் பண்ணி உட்காந்துருக்காங்க. ஸோ அதில் நிறைய கேள்விகள் கேட்கப்படுது. அதில் ரொம்ப ஹைலி டாப்பிக்காக ஒரு டிஸ்கஷனுக்கு உள்ளாக்கப்பட வேண்டிய விஷயமா மாறி இருக்குது. ஒரு சுமாரான திரைப்படத்தை பேர் ப்ரமோஷன் பண்ணி நல்ல திரைப்படம் மாதிரி சித்தரித்து வியாபாரம் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு படத்தை குறிப்பிட்டு மர்மர் அப்படிங்கிற ஒரு படத்தை குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இன்னொரு புறம் ஒரு நல்ல மிகப்பெரிய படங்களை தாக்கி பேசுகிறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது, அதாவது பேடு ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்குது. அப்படிங்கிற விஷயங்களையும் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் வீடியோ பார்த்தீங்களா? அது 2 விஷயத்தையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா, நீங்கள் ஒரு திரைப்பட தயாரிப்பாளரும் இருக்கீங்க, ஒரு விமர்சகராகவும் இருக்கீங்க இல்லையா? அப்போ எப்படி பார்க்குறீங்க? ஒரு நல்ல படத்தை வந்து அதாவது வந்து பே பண்ணி வந்து அந்த படத்தை வந்து ஓட விடாமல் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த காலத்துலையும் உடன்பாடு இல்லை. ஏன் அப்படின்னா அந்த படம் வந்து தியேட்டருக்கு வருது, பப்ளிக் வந்து அந்த படத்தை பார்க்க போகிறாங்க. ஒரு சிலர் விமர்சனம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காண்டி மட்டுமே அந்த படம் ஓடாமல் போயிடாது. நல்ல படத்தை தவறான விமர்சனங்கள் பண்ணி அதை தோக்க வைக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக அது முடியாது. எந்த காலத்துலையுமே நல்ல படங்கள் தோத்ததே இல்லை, இதுதான் உண்மை. பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா பல நல்ல படங்கள் அதுக்கான விளம்பரத்தை அதுவே நிச்சயமாக தேடிக்கும். என்ன ரிவ்யூ வந்தாலும் அந்த ரிவ்யூவில் தவறாக இருந்தால் கூட சில நேரங்களில் வந்து பெரிய பெரிய பத்திரிகைகள், அன்றைக்கி பிரிண்ட் மீடியாவில் இருந்துச்சு, பெரிய பெரிய பத்திரிகைகளில் கூட சில நல்ல படங்களை வந்து தாக்கி விமர்சனம் பண்ணியிருக்காங்க. தாக்கினா அவங்களுடைய கருத்துக்கள் அதை அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் மக்களோட அந்த படம் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா அந்த படத்தை யாராலையுமே தடுத்து நிறுத்த முடியாது, இதுதான் உண்மை. ஸோ இப்போ வந்து கங்குவா படத்துக்கு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ தக் லைஃப் ப்ரொமோஷன் படமே எடுத்துக்கங்களேன், நிச்சயமாக பாருங்கள் பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணாங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது கிட்டத்தட்ட 400 இன்ஃப்ளூயன்சர்ஸை கூப்பிட்டு வந்து மகாபலிபுரம் பக்கத்தில் ஒரு ரிசார்ட்டில் ரூம் போட்டு அவங்கள வந்து தங்க வச்சு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் சிம்பு எல்லாமே கலந்துக்கிட்டு ஒரு ஃபங்க்ஷனே பண்ணாங்க. அதை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்காண்டி ஒரு ஃபங்க்ஷனே பண்ணாங்க. அப்படியெல்லாம் பண்ணி ஒரு 400 பேருக்கு பணம் கொடுத்தாங்க, அதுதான் உண்மை. அது நம்ம வச்சுக்கிட்டா கூட 400 பேர் நிச்சயமாக சோஷியல் மீடியாவில் வந்து பேசியிருப்பாங்கல்ல. அப்போ அந்த 400 பேரும் பணம் வாங்கினவங்க நல்லா தானே பேசியிருப்பாங்க. அந்த 400 பேர் பேசி அந்த படம் வந்து ஏன் முதல் ஷோலே தோத்துச்சு? ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தோன்னே குப்பை படம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் வெளில வந்தாங்கல்ல, அந்த ரிப்போர்ட் தானே இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஸோ அந்த 400 பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பேசியிருந்து அது நல்லா பேசியிருந்து அது நல்லா பேசுறதை கேட்ட மக்கள் அதை வச்சு ஏன் தக் லைஃப் படத்துக்கு போகல, ஏன் அந்த படம் ஓடலை?
இதுக்கு பதில் சொல்லுங்கள் எனக்கு. இதே இடத்துல நான் சொல்கிறேன், அதாவது டூரிஸ்ட் சினிமான்னு ஒரு படம், எந்த ப்ரமோஷனுமே கிடையாது, அந்த படம் வந்ததும் தெரியாது, அந்த அளவுக்கு ப்ரமோஷனே இல்லாமல் இருந்துச்சு. அந்த படம் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெட்ரோ படம், அது சூர்யா படத்துக்கு என்னைக்கு வெளியே வந்துச்சோ அன்னைக்கு தான் இந்த டூரிஸ்ட் சினிமாவும் வெளியே வந்துச்சு. ஆனால் அந்த படம் வந்து பெரிய லெவலில் பேசப்பட்டது. அதாவது வந்து ரன்னவே ஹிட்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு பெரிய வெற்றி படம், பெரிய கலெக்ஷனை கொடுத்துச்சு. கிட்டத்தட்ட 4-5 கோடி ரூபாயில் எடுத்த படம். அந்த படத்தில் நடித்த சசிகுமாருக்கு மார்க்கெட் கிடையாது, சிம்ரன் வந்து ஃபீல்டில் இல்லை, இவங்கள வச்சுட்டு அந்த படத்தை வந்து இவ்வளோ பெரிய ஹிட் கொடுத்துருக்காங்க, பெரிய லெவலில் ஓடிச்சுன்னா அது இப்படி யார் என்ன ப்ரமோட் பண்ணால், எத்தனை கோடிகள் அந்த படத்துக்கான ப்ரொமோஷன் செலவழிச்சாங்க. ஸோ நல்ல படம் ஆடியன்ஸுக்கு பார்க்குறாங்க, ஆடியன்ஸுக்கு பிடிக்குது, ஆடியன்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுதான் உண்மை. பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு படம் நல்ல படமா கெட்ட படமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் இன்ட்ரோல்லே கண்டுபிடிச்சிடலாம். ஒன்றும் இல்லை, ஒரு ஜென்ஸ் டாய்லெட்டுக்கு போய் சும்மா சுற்றி முற்றி நீங்கள் பார்த்தீங்கனாலே அவன் யூரின் போயிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா கமெண்ட் எடுப்பான், நல்லாவே இல்லைடா, என்னடா படத்தை எடுத்து வச்சுருக்கான், இது போய் நம்பி வந்துட்டானடா அப்படின்வான். பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சுனாலும் கெட்ட வார்த்தை தான் போடுவாங்க. சூப்பராக எடுத்துக்கான்ல, படம் போட்டு போடாங்கடா, வாடா போடா போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து படத்தை உடனே ஓடி போய் பார்ப்பாங்க. அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருச்சு, செகண்ட் ஹாஃப் எங்கே போட்டுற போகிறாங்களோன்னு ஓடி வந்து படத்தை பார்ப்பாங்க. ஆடியன்ஸுக்கு மட்டும் படம் பிடிச்சிருச்சுன்னா, அவங்க அந்த படத்தோட கனெக்ட் ஆகிட்டாங்கன்னா யாராலையும் எந்த மாதிரியான நெகட்டிவ் ப்ரொமோஷன் பண்ணி அதை வந்து தோக்கடிக்கவும் முடியாது, பாசிட்டிவ் ப்ரொமோஷன் பண்ணி அதை ஜெயிக்க வைக்கவும் முடியாது. இல்லை சார், இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நல்ல படத்தை நிச்சயமாக தடுக்க முடியாது, ஒரு கெட்ட படத்தை ஓட வைக்க முடியாது, இல்லைன்னு சொல்லல. ரிவ்யூவர்ஸ் ஏன் உங்களுக்கு இவ்வளவு ஆர்வம், முதல் ஷோவே ஏன் ரிவ்யூ பண்ணுறீங்க, நிச்சயமாக அதை ஏற்றுக்கிட்டு ஆகணும். முதல் ஷோவில் ரிவ்யூ பண்ணால் வியூவர்ஷிப்பாக மாறும், பணமாக மாறுங்கிறது தான் எல்லாருமே ஒத்துக்க வேண்டிய விஷயம் தான். என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு படைப்பை நீங்கள் முதல்ல சொல்லும் பொழுது, அப்படி மேலே இருக்க குறைகளை சொல்லும் பொழுது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் செய்யப்படுறாங்க. இந்த ஒரு சில விஷயம் உங்களுடைய பார்வையில் பிடிக்காமல் இருக்கலாம், நீங்கள் உங்கள் பார்வையில் பிடிக்காமல் இருக்குன்னு சொல்கிறத மக்கள் பார்க்கும் பொழுது, இதெல்லாம் பிரச்சனை போல இருக்குங்கிற ஒரு கண்ணோட்டத்தை படத்தை பார்க்க அந்த ஒரு தாட்டில் இருக்கும்போது படத்துக்கு வராத ஒரு சூழலும் ஏற்படுது, எங்களுக்கு பாதிப்படையுதுன்னு தயாரிப்பாளர்கள் கேட்குறாங்க. அந்த இடத்துல எப்படி பார்க்குறது? இல்லை அந்த இடத்துல நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, பல வருடங்களுக்கு முன்னாடி, சில வருடங்களுக்கு முன்னாடி அப்படி ஒன்று நம்ம எடுத்துக்கலாம், பிரிண்ட் மீடியா மட்டும்தான் இருந்துச்சு. பிரிண்ட் மீடியா ஒரு படத்தை பார்ப்பாங்க, படத்தை பார்த்துட்டு அவங்க ரிவ்யூ பண்ணுறதுக்கு, அதை அச்சு ஏற்றி எல்லாம் பண்ணி ரிவ்யூ வரதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வார பத்திரிகையாக இருந்தாலும் சரி, தினப்பத்திரிகையாக இருந்தாலும் சரி, அது டைம் எடுக்கும், ஒரு நாளோ 2 நாளோ டைம் எடுக்கும். அதுக்குள்ளே இந்த படம் வந்து எந்த ரிவ்யூவுமே இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா, எல்லாமே இன்றைக்கி சோஷியல் மீடியா தான். ஒரு பிரபலம் இறந்து போயிட்டா சோஷியல் மீடியா தான், ஒரு விபத்து நடந்துட்டா சோஷியல் மீடியா தான். டிவியெல்லாம் யாரும் பார்க்குறதில்ல. உண்மையாக சொல்ல போனால் டிவியில் வயசானவங்க ஒரு எப்படி சொல்கிறது, தாத்தா பாட்டி மாதிரி ஆளுங்க தான் டிவியை பார்க்குறாங்களே தவிர, இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு படம் இன்றைக்கி வருது, இப்போ ஒரு உதாரணத்துக்கு தக் லைஃபே வருது, தக் லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன். இப்போ ஒரு விஜய் படம், அஜித் படம், ரஜினி படம், எந்த படமான இருந்துட்டு போகுது, அந்த படம் வந்தோடனே அந்த முதல் நாளே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஆடியன்ஸ்கிட்ட வந்துருச்சு. ஸோ ஆடியன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ரிவ்யூ பண்ணுறாங்கல்ல, இதில் பார்த்தீங்கன்னா யார் நல்லா ரிவ்யூ பண்ணுவா, ஒரு படத்தை யார் சரியாக ரிவ்யூ பண்ணுவா அப்படிங்கிறத வந்து அவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்க, தெரியாமலாம் கிடையாது. அந்த ரிவ்யூவை அவங்க உள்ளே போய் பார்க்கும்போது, ஸோ இவர் இப்படி சொல்லியிருக்காரு, இவர் இப்படி சொல்லியிருக்காரு, ஸோ படம் நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வராங்க. அதே நேரத்தில் படம் நல்லா இல்லைன்னா அந்த ரிவ்யூ வந்து நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. நல்லா இல்லாத படத்தை வந்து நல்லா இருக்குன்னு யாரும் ரிவ்யூ பண்ண மாட்டாங்க. அப்படி நல்லா இல்லைன்னு சொல்லும்போது அதையும் தாங்கிக்கணும். படம் சூப்பர் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் ஷோ சொன்னால் உங்களுக்கு ஓகே, ஆர்டரா பிரமாதம் சொன்னால் ஓகே, படம் நல்லா இல்லைன்னு சொன்னால் குப்பைன்னு சொன்னால் அதை நீங்கள் ஒத்துக்கிற மனநிலையில் இல்லை. நீங்கள் படத்தை சரியாக எடுத்திருந்தீங்கன்னா ரிவ்யூ சரியாக வரும், நீங்கள் படத்தை சரியாக எடுக்கலைன்னா ரிவ்யூ சரியாக வராது. இல்லை சார், நான் கேட்குற கேள்வி என்னன்னா, அவங்க கேட்குறது வந்து இப்போ ஒரு சாப்பாடு, ஒரு மீல்ஸ் சாப்பிட்றது இல்லை நீங்கள் கேட்ட கேள்வி, ஒருத்தருக்கு உப்பு கம்மியாக பிடிக்கும், ஒருத்தருக்கு உப்பு அதிகமாக இருக்கணும், ஒருத்தருக்கு காரம் கம்மியாக இருக்கணும், இப்படி பல்வேறு தரப்பட்ட மக்கள் தான் இருக்காங்க. அவங்களோட வியூ பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே உப்பு அதிகம் நீங்கள் ஏன் சொல்கிறீங்க, அதை ஏன் முதல்லையே சொல்லி அந்த படத்தோடைய பிஸ்னஸை கெடுக்குறீங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ப்ரொடியூசர் சைட்லேருந்து கேட்குறாங்க. அதாவது நீங்கள் முதல்ல அப்படி சொல்லிட்டீங்கன்னா, முதல் கோணர்லேயே முற்றிலும் கோணுங்கிற மாதிரி இதனுடைய வியாபாரத்தை ஒட்டுமொத்தமாக பாதிக்குது, ஆடியன்ஸ் உள்ளே வர யோசிக்கிறாங்களோ, ஒருவேளை இதெல்லாம் நல்லா இல்லைன்னு சொன்னாங்களோங்கிற ஒரு தாக்கத்தை நீங்கள் ஏற்படுத்துறீங்கிற மாதிரியான ஒரு குமுறலை தயாரிப்பாளர்கள் சைட்லேருந்து வைக்கிறாங்க. அதை கேட்குறேன். இல்லை தயாரிப்பாளர் சைட்லேருந்து அந்த குமுறல் வந்து நியாயமானது தான், அவங்க சைட்லேருந்து அது நியாயமானது தான். ஆனால் இன்றைக்கி வந்து ரிவ்யூ பண்ணுறவங்க அவங்கவுங்களுடைய கருத்துக்களை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. இன்றைக்கி நான் ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணுறேன்னா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த படத்தை நான் வந்து எப்படி பார்த்தேன், அந்த படத்தில் என்ன நல்லது இருக்குது, என்னது கெட்ட இருக்குங்கிறது நான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த ரிவ்யூ பண்ணுறவங்களே பார்த்திங்கன்னா இன்றைக்கி 400 பேர் இருந்தால் கூட அது 4 பேர் 5 பேரை தான் வந்து மக்கள் பார்க்குறாங்க. 400 பேரையும் உள்ளே வந்து பார்க்குறது இல்லை. புரியுதா உங்களுக்கு?
அந்த 4 பேர் யாருன்னா தரமான ஒரு 4 பேர் வச்சுருக்காங்க. ஒரு குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ சட்டை மாறன் மாதிரியான ஒரு விமர்சனம்லாம் எப்படி பண்ண போகிறாருங்கிறது மக்கள்கிட்டயே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஆயிடுச்சு. நல்லா இருந்துச்சுன்னா அவருமே எல்லா படங்களையும் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறார். நல்லா இருக்கிற படங்கள் எந்த படங்களுமே அவர் நல்லா இல்லைன்னு சொல்கிறது கிடையாது. ஸோ நல்லா இல்லைங்கிறத வந்து அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறார். அது இன்னைக்கு வந்து எப்படி சொல்கிறது, ப்ளூ சட்டை மாறன் விமர்சனம் அப்படிங்கிறதே இன்னைக்கு ஒரு ட்ரேட்மார்க்காக போயிடுச்சு. அப்போ நீங்கள் எப்படி தப்பாக சொல்வீங்க? ஆடியன்ஸ் வந்து எதிர்பார்க்குறான் ஒரு படத்தை. இன்னைக்கு போய் பார்க்குறான் ஆடியன்ஸு. அவன் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா 2 ரூபா தான் டிக்கெட்டு, 10 ரூபா தான் டிக்கெட்டு. இன்றைக்கி வந்து அப்படி கிடையாது. 180 ரூபா 200 ரூபா டிக்கெட் வந்துருச்சு. அது மட்டும் இல்லை, டிக்கெட் மட்டும் இல்லை, ஒரு படத்தை முழுசாக ஒரு ஃபேமிலியோட ஒரு ஆடியன்ஸ் போய் பார்த்துட்டு வரணும்னா அவனுக்கு கிட்டத்தட்ட 1000 ரூபா 1500 ரூபா செலவாகுது. பாப்கார்ன்லேருந்து கூல்ட்ரிங்க்ஸ்லேருந்து பார்க்கிங் டிக்கெட்லேருந்து அவன் போயிட்டு வர செலவுலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் செலவழிக்கும் போது அந்த பணத்தை அவன் செலவழிக்கணுமா வேணுமா, அதை பார்க்கணுமா வேணுமா அப்படிங்கிற ஒரு கால்குலேஷனுக்குள்ள அவன் வர்றான். அப்படி இருக்கும்போது ஒரு சிலரோட, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு சிலரோட விமர்சனங்கள் மட்டும்தான் அத்தன்டிகேட்டடாக இருக்குன்னு அவன் நினைக்கிறான். அதனால் அந்த ஒரு சிலரோட விமர்சனத்தை பார்த்துட்டு ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வரான். நீங்களே சொல்லுங்கள், இன்னைக்கு சினிமா விமர்சனம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எத்தனை பேர் பிரபலமானவங்களா இருக்காங்க? எத்தனை பேர் பிரபலமானவங்க இருக்காங்க? ஒரு 5-6 பேர் கையை விட்டு என்னலாமா? அதே மாதிரி அந்த 5-6 பேரை தான் பார்க்குறாங்களே தவிர இங்கே இருக்கிற 600 பேரையும் பார்க்கறது இல்லை. ஸோ 600 பேரையும் யாராவது 1-2 பேர் பார்த்துட்டு இருப்பாங்களே தவிர முக்கியமாக இவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பர் ஆடியன்ஸை நம்புற அளவுக்கு அவங்க அந்த செல்வாக்கை பெற்று வச்சுருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க தரமாக அந்த ரிவ்யூ பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இதை தப்பாக சொல்ல முடியாது. ப்ரொடியூசர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல் நாளே இப்படி நீங்கள் விமர்சனம் பண்ணிங்கன்னா படத்தினுடைய எப்படி சொல்கிறது வியாபாரத்தை பாதிக்குது, ஆடியன்ஸ் உள்ள வரத்தை பாதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்னைக்கு கால மாற்றங்கள் எல்லாமே கால மாற்றங்களுக்கு உட்பட்டது தான். இந்த கால சூழ்நிலையில் இப்படி தான் விமர்சனம் பண்ண முடியும். நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, ஒரு படத்தை 2 நாள் கழித்து விமர்சனம் பண்ணுங்கிறீங்க. 2 நாள் கழித்து அந்த படமே தேட்டரில் இல்லையே. பல நேரங்களில் இந்த விமர்சனங்கள் பல படங்களில் ஓட வச்சிருக்கா இல்லையா? நல்லா இருக்காமா, சூப்பராக இருக்காமா அப்படின்னு ஒரு சின்ன படங்கள் பல படங்களில் ஓட வச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து சரியாக இல்லாமல் பெரிய படங்கள்ன்ற பேரில் ரஜினி, கமல், விஜய், அஜித் எடுக்கிற படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா நீங்கள் கமர்ஷியல் மசாலா பண்ணுறீங்க. அடிதடி, ரிவெஞ்சு, துப்பாக்கி சூடு, ஒருத்தன் சொல்கிறான், அடிக்கிறான், வெட்டுறான், குத்துறான், இதையே நீங்கள் கதையை எடுத்து சொல்லிகிட்டே வரீங்க. ஸோ இந்த உண்மைகளை வந்து ஒருத்தன் வெளிப்படையாக சொல்லும்போது உங்களுக்கு கசக்கத்தான் செய்யும், அது வியாபாரத்தை பாதிக்கத்தான் செய்யும். அது தப்பு, அது தப்பு சொல்ல முடியாது நம்ம. இது வந்து விமர்சனத்தை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்கம் வேணும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ பப்ளிக் பைட்டுன்னு இருக்குது. அந்த பப்ளிக் பைட்டில் பார்த்தீங்கன்னா பொதுவாக பாருங்களேன், நம்ம ஜென்ரலாக பாருங்களேன், நல்லா இருக்கு, சூப்பராக பார்க்கலாம், கொஞ்சம் லேகாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு தான் போயிடுவான் காமனாக இருக்கிறவன். ஆனால் அதுக்குள்ளே ஒரு சிலர் வந்து உள்ளே வந்து வன்மத்தை கக்கணும். அந்த இடத்துல நம்ம வந்து சோஷியல் மீடியாவோட அட்ராக்ஷன் நம்ம வந்து கவரணும். நம்மளை வந்து எல்லா சேனல்லையும் வந்து இதை ஷார்ட்ஸ் கட் பண்ணி போடணும் அப்படிங்கிறதுக்காண்டி கங்குவா, தூக்கில் தொங்குவா அப்படிலாம் பேசி கெடுக்கிறாங்க பார்த்தீங்களா? அது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தனி நம்பர் விமர்சனம், அதாவது சூர்யாவை பார்த்தா நான் அடிப்பேன், வெட்டுவேன், குத்துவேன், இந்த மாதிரி பேசுகிறாங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். இதெல்லாம் வந்து தவிர்த்தே ஆகணும் கண்டிப்பாக. இந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறவங்கள வந்து நம்ம தப்பு சொல்லலாம். ஆனால் விமர்சனங்கிற பண்ணுற பேரில் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி தரமாக, நான் பேசுகிறது மறுபடியும் சொல்கிறேன், தரமாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்கலாம் யாரும் தாழ்ந்த கருத்துக்களை சொல்கிறதில்ல. அதாவது படம் நல்லா இல்லைன்னா கூட அதை நாகரிகமான விதத்தில் தான் வெளிப்படுத்துகிறாங்களே தவிர தப்பான கருத்துக்களை சொல்கிறதில்ல. அப்படி இருக்கும்போது அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் தயாரிப்பாளருக்கு இல்லை. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அப்படி தான் சொல்லி ஆகணுங்கிற கட்டாயம். நீ எப்படி 2 நாள் கழித்து விமர்சனம் பண்ணுவீங்க? இன்னைக்கு எல்லாருமே உடனே விமர்சனம் வேணுங்கிறானா இல்லையா? படம் ஓடிட்டு இருக்கும்போதே விமர்சனம் என்னன்னு கேட்குறான். இன்னும் ஒரு சிலர் விமர்சனம் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அதாவது வந்து இங்கேருந்து ஆந்திராவுக்கு போகிறாங்க, இங்கேருந்து பெங்களூர் போகிறாங்க, இப்படி பக்கத்து ஸ்டேட்டில் உள்ளவங்க பக்கத்தில் இருக்கிற ஊருக்கெல்லாம் போய் விமர்சனம் பண்ணுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு விமர்சனம் உடனே தந்தாகணுங்கிற நெசசிட்டி இருக்குது. எப்போவுமே ஒரு பத்திரிகை தர்மம் என்றது என்னன்னா, ஒரு செய்தி ஒன்று உங்களுக்கு கிடைக்குதுன்னா அது யார் முந்தி தரதுங்கிறது தான். அது வந்து பிரிண்ட் மீடியா இருக்கும்போது ஏதோ ஒரு டெத் மேட்ரு, ஒரு உதாரணத்துக்கு ஒரு முக்கியமான பிரபலம் இறந்துட்டார் அப்படின்னு ஒரு செய்தி வருதுன்னா அந்த செய்தியை நான் கொடுக்குறேன்னா நீ முன்னாடி கொடுக்குறியா அப்படிங்கிறது தான் அந்த பத்திரிகையினுடைய தொழில். அப்படி தான் அந்த தொழில் இன்னைக்கு வந்து இது வந்து சோஷியல் மீடியாவாக மாறி இருக்கு. அப்போ இங்கே யார் எதை முதல்ல சொல்லலாம் அப்படின்னா யார் எப்படி சொன்னாங்கிறத வச்சு தான் இருக்குது பல விஷயங்கள். ஸோ முந்தி தராங்க செய்திகளை தவிர உடனே சொல்லி தான் ஆகணுங்கிற கட்டாயம் நெசசிட்டி இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு தேவையாக இருக்குது.
இல்லை சார், இப்போ இது வந்து ஓகே சார், ஒரு ஒரு நல்ல படம் வந்து ஒரு பப்ளிக் போயிட்டோ ஏதோ ஒரு முதல் ரிவ்யூவால் தான் ஸ்க்ரீன்கள் இன்க்ரீஸ் ஆகி ஒரு நல்ல பெரிய வசூல்களை பெறுது. ஓகே, ஒரு ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவங்க கேட்குறது வந்து முதல் நாளே பண்ணாமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் நடக்குமே அப்படிங்கிறது ஓகே. நீங்கள் நல்ல கதையை கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக வியாபாரம் நடக்கும்போது ஒரு ஒரு ஹெல்த்தி கான்வர்சேஷனாக இருக்குது. நான் இதுக்குள்ளே சொல்ல. இப்போ அதே தயாரிப்பாளர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் நல்ல படத்தில் ஓட வைப்பேங்கிறீங்க. சமீபத்தில் வந்துச்சு ஒரு சில படங்களை நீங்கள் பார்த்தீங்களா, நீங்கள் கேட்டிங்களா அப்படின்னு ஒரு சில திரைப்படங்கள் பேரே குறிப்பிட்றாங்க. அல்லது இது மாதிரி உண்மைதான் தேடி பார்த்தீங்கன்னா ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் அல்லது யாரோ ஒருத்தர் ஒரு ஃப்ரெண்டு சொன்னதுக்கப்புறம் நம்ம தேடி பார்க்கும்போது சே இப்படி ஒரு படத்தை நம்ம மிஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு தேட்டரில் மிஸ் பண்ண பல படங்கள் இருக்குது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் நீங்கள் ரிவ்யூக்கே எடுத்துக்கலையே. இப்போ ரிவ்யூக்கு எடுத்துக்கிறதுக்கு என்ன குவாலிட்டி இருக்குது, என் படத்தை ரிவ்யூ எடுத்து என்ன குவாலிட்டி இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியில் இவங்க சைட்லேருந்து வைக்கிறாங்களே சார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 245 250 படம் ஒரு வருஷத்துக்கு. அந்த 250 படத்தில் 45-50 படங்கள் தான் வந்து தகுதியான படங்களாக வருது. மற்ற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சினிமா தெரியாத பல பேர் இன்றைக்கி வந்து சினிமா எடுக்க வந்துட்டாங்க. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா தயாரிப்பு தெரிஞ்சவங்க, இயக்க தெரிஞ்சவங்க, அவங்க தான் வந்து படமே எடுத்துகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி என்னென்னா கோடிகளில் பணம் சம்பாதிக்கிறது இப்போ ரொம்ப சாதாரணமாக போச்சு. யாரை கேட்டாலும் 10 கோடி வச்சுருக்கேன் 8 கோடி வச்சுருக்கேங்கிறான். ஒரு என்ஆர்ஐலாம் போய் சம்பாதிக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, சினிமாங்கிறது ஒரு ஆர்வம். அதாவது வந்து சினிமாவில் நம்ம ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சி சினிமா தொழில் தெரியாமல் பலர் வந்து படங்கள் தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த குரூப் வந்து நம்ம விட்டுருவோம். அந்த குரூப் எடுக்கிற படங்கள் தான் மெஜாரிட்டியான படங்கள் ஒவ்வொரு வருஷத்துலையும். அது வந்து சின்ன படம் லிஸ்ட்லேயும் வராது, பெரிய படம் லிஸ்ட்லேயும் வராது. அது ஏதோ ஒரு கேட்டகரியில் ஃபில்டர் ஆகி போயிடும். ஆனால் நல்ல படங்கள் சில பேர் எடுக்கிறாங்க. பல படங்கள் ஜமா மாதிரியான படங்கள்லாம் சமீபத்தில் போன வருஷம் வந்து பெருசாக வந்து பேசப்பட்டு பெருசாக ஓடாத படங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓடிடி சேனலில் பார்க்கும்போது இந்த படம் இவ்வளோ நல்லா இருக்கு, ஏன் ஓடலை அப்படிங்கிற மாதிரியான சில படங்கள்லாம் இருந்திருக்கு. அதுக்கு சில பல காரணங்கள் இருக்குது. அதில் ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அந்த படத்தை சினிமாவை நேசித்து ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுத்து அந்த படத்தை எடுக்கிறதுக்குள்ளேயே பல சிக்கல் இருக்குது. சினிமா எப்படின்னா ஒரு ஃப்ரேம்குள்ளே நீங்கள் கொண்டு வர முடியாது. அதாவது வந்து 2 கோடி ரூபா இந்த படத்தை முடிக்கலாங்கிற ஒரு சூழ்நிலையில் அந்த படம் ஆரம்பிக்கப்படும். ஆனால் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 2.5-3 கோடி ரூபாயை கூட தாண்டி போகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. ஏன்னா எல்லாத்தையும் கால சூழ்நிலைகள் எல்லாத்தையுமே இதில் மிக்ஸ் பண்ணி பேசும்போது சினிமா அப்படி வரும்போது அது 2 கோடி ரூபா பணம் வச்சுட்டு வர ஒரு தயாரிப்பாளர் 3 கோடி ரூபா 3.5 கோடி ரூபா போட்டு எடுக்க வேண்டிய நிர்பந்தம் வரும்போது அவர் வந்து பல இடங்களில் பல சூழ்நிலையில் கடன் வாங்கி எத்தனையோ பிரச்சனைகள் பல சிக்கல்களை கடந்து அந்த படத்தை முடிக்கிறாரு. அந்த படத்தை வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னா பொதுவாகவே சினிமாவோட சாபக்கேடு என்ன அப்படின்னா, நல்ல படங்கள் எந்த படங்களுமே ஆரம்பத்தில் வியாபாரம் ஆனதில்லை. இதுக்கு நம்ம உதாரணமாக சொல்லணும்னா பயணங்கள் முடிவதிலிருந்து, ஒருதலை ராகத்திலிருந்து, சேதுலேருந்து இன்னும் பல படங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதாவது வந்து பார்ப்பாங்க டிஸ்ட்ரிபியூட்டர், படம் வேணாம் நல்லா இல்லை, இதில் ஒன்றும் சில்க் ஸ்மிதா டான்ஸ் இல்லை அப்படின்னு போயிடுவாங்க. ஏன்னா வாங்க வர வியாபாரி, அதாவது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து அவன் வியாபார பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் பார்க்குறானே தவிர இது நல்ல படமா நல்ல படம் இல்லையா, இது ஓடுமா ஓடாதா அப்படிங்கிற ஜட்ஜ்மெண்ட் அந்த கால்குலேஷன்லாம் அவனுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறான். அவன் நினைக்கிறான் நான் 1 லட்ச ரூபா போடுறேன், எனக்கு 1.5 லட்ச ரூபா வருமா, இல்லை 1,30,000 வருமா, அதை சொல்லு அப்படிங்கிறான். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது பல நேரங்களில் பல படங்கள் வந்து ரிலீஸ்க்கே பல போராட்டங்கள் வரும்போது ஆல்ரெடி படத்தை எடுக்கிறதுக்கே ப்ரொடியூசர் பல கஷ்டங்கள் சிக்கல்களை வச்சு தாலியாடமான வச்ச ப்ரொடியூசர்லாம் பார்த்துருக்கேன். நான் படம் எடுத்து இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ப்ரொடியூசரை பார்த்து முதலாளின்னு எல்லாருமே கும்பிட்டு அவர்கிட்ட வந்து பணம் வாங்கிட்டு போவாங்க. அந்த படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்த நாள் காலையில் தூங்கி எழுந்திரிச்சா அந்த தயாரிப்பாளரை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. பெரிய மாளிகையில் இருந்தவன் சும்மா ரோட்டுக்கு வந்த கதையெல்லாம் இந்த சினிமாவில் உண்டு. ஏன் சினிமாவுக்கு எடுக்க வரணும், அப்படி எதுக்கு சினிமா எடுக்க வரணும், நிறைய தொழிலெலாம் இருக்க, சினிமாவுக்கு வந்த நீ கெட்டழிஞ்சு போயிட்ட அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஜென்ரலே பாருங்களேன், சினிமாவுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால், சினிமா படம் எடுக்க போகிறேன்னு சொன்னால் ஐயோ அங்கெல்லாம் போகாதப்பா அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டில். இதுதானே இயற்கை. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் தாண்டி வரும்போது வியாபாரம் பண்ண முடியாத ஒரு சிக்கல். இதை தாண்டி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு படத்தை வந்து சாதாரணமாக ரிலீஸ் பண்ண முடியறது இல்லை. உண்மை தான். அதாவது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு 50 லட்சமாவது குறைஞ்சது சின்ன படத்தை ரிலீஸ் பண்ணுமாவது ஒரு 50 லட்சம் தேவைப்படுது. அந்த 50 லட்சம் அந்த தயாரிப்பாளர் இருக்கா அப்படின்னா இல்லை. பல நேரங்களில் இதுக்கு ஒரு ஆளுங்க இருக்காங்க அந்த சினிமாக்குள்ளே. அவன் நல்லா முதல்ல வந்து படத்தை பார்ப்பாங்க. படத்தை பார்த்துட்டு என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நல்லா இல்லைப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு இந்த படம் வாங்குறதுக்குனே ஒரு சிண்டிகேட் ஒரு சொசைட்டி இருக்குது. அவங்களுக்குலாம் இவங்க ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, ஏய் நான் பார்த்துட்டேன், நல்லா தான் இருக்குது, நல்லா இல்லைன்னு சொல்லு, ஒரு 3 வாரம் விடு அந்த ப்ரொடியூசரை, நீ நல்லா இல்லை நல்லா இருக்குன்னு சொல்லு, நீ போய் பாரு, நல்லா இல்லைன்னு சொல்லுன்னு சைக்காலஜிக்கலாக அந்த ப்ரொடியூசர் வந்து அடித்து 3 வாரம் கழித்து யார் முதல்ல பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போனானோ அதே தயாரிப்பாளர் மறுபடியும் வந்து அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர் மறுபடியும் வந்து என்னப்பா நீ ஒரு 50 லட்சத்துக்கு குத்துறியா அப்படின்னு அவன் போட்ட பணம் எப்படின்னா 3.5 கோடி ரூபா இருக்கும். இப்போ ஒரு ரூபா என்ன பண்ணலாம்ப்பா, ஒரு 80 ரூபானா பண்ணலாமான்னு அவனை அமுக்கி வாங்குவாங்க. சைக்காலஜிக்கலாக டிஸ்டர்ப் பண்ணி ஒரு எப்படி சொல்கிறது, சினிமா தயாரிப்பு புதுசாக வந்தவங்களை அட்டாக் பண்ணி படத்தை வாங்குறாங்க. அந்த படத்தை அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க.
எடுத்துக்கிறாங்க, சம்பாரிச்சுக்கிறாங்க. இந்த சூழ்நிலை எப்படின்னா, பல நேரங்களில் பல தயாரிப்பாளர்களுக்கு பணம் போட்டு எடுத்த தயாரிப்பாளர்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியாத ஒரு எப்படி சொல்றது நிலை தடுமாறிய ஒரு நிலைமையில தான் அவர் ரிலீஸ் டயத்தில் நிற்கிறான். அந்த மாதிரி சூழ்நிலையில் சில பேர் விளம்பரப்படுத்த முடியாமல் போயிடுது. ஆனால் விளம்பரப்படுத்த வேணுமா அப்படின்னா இந்த மாதிரியான படங்களுக்கு விளம்பரம், சும்மா சாதாரணமான ஒரு காப்பித்தூளுக்கே விளம்பரம் தேவைப்படுது அப்படின்னும் போது ஒரு சினிமா மாதிரி பிரம்மாண்டத்தை எடுத்துட்டு அது விளம்பரம் வந்து கண்டிப்பாக தேவைப்படுதான். அந்த விளம்பரத்தை வந்து எப்படி வேணா செய்யலாம். அந்த யுக்தி வந்து ஒரு சிலருக்கு தெரியும். இன்னைக்கு இருக்கிற ஒரு யங்ஸ்டர் ஒரு படத்தை எடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு உதாரணத்துக்கு ஆர்ஜே பாலாஜி மாதிரியான ஒரு பல விஷயங்களை வந்து இப்போ ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய, ஈஸியாக அசால்ட்டாக பண்ணிட்டு போகக்கூடிய பையன் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து இப்படி பண்ணலாமே. ஸோ அதாவது வந்து ஒரு படம் பீச்சாங்கைன்னு ஒரு படம் நினைக்கிறேன், அந்த படத்தில் நடித்த ஹீரோ நான் நடிச்சிருக்கேன், அந்த படத்துக்கு பெரிய விளம்பரம் இல்லைன்னு தெருவில் இறங்கி நோட்டீஸ் கொடுத்தாரு. அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் அது எந்த அளவுக்கு ரீச் ஆகும், எந்த அளவுக்கு அதை வச்சு மக்கள் வருவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இருந்தாலும் விளம்பரம் பண்ணுறதுக்கு பல வழிகள் இருக்குது. ஏதாவது ஒரு யுக்தியை பயன்படுத்தி இந்த விளம்பரத்தை பண்ணலாம். அந்த விளம்பரத்தை பண்ணுறதுக்கு அந்த அந்த ஐடியாலஜி நாலேஜ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது அந்த தயாரிப்பாளர் இருக்குமான்னா பல நேரங்கள் இருக்கும். இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனான்சியல் ஸ்ட்ரகிள் இருக்குது பார்த்தீங்களா, பிரச்சனை, ஒரு அழுத்தம், ஒரு பிரச்சனையான ஒரு சூழ்நிலையில், கலக்கமான ஒரு நிலைமையில் அவன் வந்து அதாவது வந்து ஒரு கலங்கிய குட்டைக்குள்ள எப்படி மீன் பிடிக்கிறதுன்னு வேற ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பான். அந்த நிலைமையில் வந்து இவன் என்ன செய்யறதுனே தெரியாத சூழ்நிலையில் அவன் அப்படியே ஷேக்காய் நிற்கும் போது பல விஷயங்கள் சினிமாவில் நடக்குது. ஆனால் விளம்பரம் சினிமாத்துக்கு தேவையா அப்படின்னா விளம்பரம் தேவை. ஆனால் விளம்பரத்தை வச்சு ஒரு படத்தை ஓட்டிட முடியுமா அப்படின்னா ஓட்ட முடியாது. பல படங்கள் நான் பார்த்துருக்கேன், விளம்பரத்தை வச்சு ஓட்டலாங்கிற படம்லாம் ஓட்டவே முடியாது. இப்போ கங்குவாவே எடுத்துங்களேன், இந்த டிக்கெட்டை கொண்டு வாங்க, 100வது நாள் நிலாவில் உங்களுக்கு பரிசெல்லாம் இருக்குன்னாங்க. இன்னும் அந்த டிக்கெட்டை பல பேர் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. என்ன பரிசு அவங்க கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல, எனக்கு தெரியல. இந்த மாதிரி இந்த யுக்திகள் பயன்படுத்துறதுக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் நிறைய நாள் உண்டு. இப்போ புதுமை பெண்ணு ஒரு பாரதிராஜாவோட படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தில் ரேவதி நடிச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த படம் பார்த்தீங்கன்னா ஓடவே இல்லை, அட்ர ஃப்ளாப், ஃபர்ஸ்ட் வீக்கே ஃப்ளாப். அன்றைய முதலமைச்சர் எம்ஜிஆர் இருந்தார், அவரை போய் முக்கியமான ஏவிஎம் படம் அந்த படம், அவங்கெல்லாம் பார்த்து இதுக்கு ஒரு வரி விலக்கு கொடுங்கன்னு கேட்டாங்க. சரி ஓகேன்னு வரி விலக்கு கொடுத்தாரு. வரி விலக்கு வந்துட்டு வரி விலக்கு கொடுத்ததுக்கப்புறம் அந்த படம் ஓடிச்சா அப்படின்னா ஓடவே இல்லை. என்ன பண்ணாலும் ஓடாது. அது வரி விலக்கு கொடுத்தாலும் ஓடாது, என்ன விலக்கு கொடுத்தாலும் ஓடாது. நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை. இல்லை சார், இப்போ நீங்கள் சொல்கிறதுலேயே நிறைய முரண்பட்ட கருத்து இருக்குது. இப்போ அன்னைக்கு டேல அப்படி இருந்திருக்கலாம் சினிமா, ஆனால் இன்றைக்கி சினிமா அப்படி கிடையாது. ஒரு படம் நல்ல படமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆனஸ்ட்டு, நீங்கள் யார்கிட்டையும் நீங்கள் படம் ரிலீஸ் பண்ணிடுங்க, ஓடிடி ரைட்ஸ், சேட்டலைட் ரைட்ஸ்லாம் நல்ல படத்துக்கு தானாக, அதாவது உங்கள் படம் மீது நம்பிக்கை இருந்தால் அந்த படத்தை பிறகு விற்கலாம். நீங்கள் வந்து சேட்டலைட் ரைட்ஸோ ஓடிடி ரைட்ஸோ, அப்போ நல்ல கதையை நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா டு பி ஹானஸ்ட் நீங்கள் வந்து தேட்டர்கிட்ட கொடுத்துட்டு ஆடியன்ஸ்கிட்ட கொடுத்துட்டு அந்த படத்தை விட்டுட்டு நீங்கள் வேடிக்கை பார்க்கலாம். அப்போ உங்கள் நீங்கள் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனில் மாற்றுறதுங்கிறது ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இப்போ அதிகமாக இருக்குது. ப்ராப்ளம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்தளவுக்கு சோர்ஸஸும் அதிகமாக இருக்குது. நல்ல படம் ஒரு தேட்டருக்கு வந்து இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து ஒரு 6 கோடியில் எடுக்கிறாங்க, 70-80 கோடி வசூல் பண்ணதும் அதே படம். அந்த படம் சேட்டலைட்டில் ஆகாது, தேட்டரில் இப்படி ஓடுதுங்கும் பொழுது சேட்டலைட் இப்போ முன் வராங்க. முன்னாடி வாங்கியிருக்க மாட்டாங்க, உண்மைதான், வாங்க முன் வரவில்லை. ஒரு ஓடிடி ரைட்ஸ் இப்போ வாங்க வர்றாங்க. அப்போ நல்ல கதையை நீங்கள் தேர்ந்தெடுக்க தவறுனீங்க. அதாவது உங்கள் தொழிலையே ஏதோ ஒரு இடத்துல ஒரு தவறு நடந்திருக்கு. கதை தேர்வுலையோ அல்லது நடிகர் தேர்வுலையோ அல்லது அந்த ப்ரீ பிளான் பண்ணதுலையோ அந்த தொழிலையே ஒரு தவறு நடந்திருக்கு. அதன் காரணமாக வியாபாரமும் பாதிப்படைந்திருக்கு, அதன் காரணமாக நஷ்டம், அதன் காரணமாக விளம்பரப்படுத்த முடியல. இன்னும் ஒரு செயின் லிங்காகவே ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்காதானே சார் பார்க்க முடியுது? இல்லை, நீங்கள் சொல்கிற கருத்தை நான் ஏற்றுக்கவே மாட்டேன். ஏன் அப்படின்னா சினிமா நல்லா தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சினிமாங்கிறது வந்து ஒரு கிராஃப்குள்ளே கொண்டு வர முடியாது. புரியுதா உங்களுக்கு? ஒரு கால்குலேஷனுக்குள்ளே கொண்டு வர முடியாது. எந்த விதமான எப்படி சொல்கிறது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் சினிமா கொண்டு வர முடியாது. அந்த தொழிலை நீங்கள் ஒரு கதை கேட்பீங்க, அந்த கதை நல்ல கதையாக இருக்கும். நான் சொல்கிறேன் கேளுங்க, அந்த கதையை அந்த இயக்குனர் எடுக்கும்போது பல தடுமாற்றங்கள் இருக்கும். அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பல பேருக்கு தெரியாது. பல தெரிந்த இயக்குநர்களே அதை செய்யாமல் போயிடுவாங்க. நீங்கள் இந்த படம் வெற்றி படமாகும், இந்த படம் தோல்வி படமாகும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. தெரிஞ்சால் யாருமே வந்து வெற்றி படத்துக்கு மட்டும்தான் பூஜை போடுவாங்க, வெற்றி படங்களை மட்டும்தான் எடுப்பாங்க, தோல்வி படங்களை யாருமே எடுக்க மாட்டாங்க. ஆனால் இதை கண்டுபிடிக்கவே முடியாது, இதை கண்டே பிடிக்க முடியாது. இது வரைக்கும் சினிமா தொடங்கினதுலேருந்து இன்னை வரைக்கும் எந்த பெரிய சூப்பர் ஸ்டார் நடிச்சிட்டா கூட ரஜினியும் தோல்வி படங்கள் இருக்குது, விஜய்க்கும் தோல்வி படங்கள் இருக்குது, அஜித்தும் சூர்யா எல்லாருமே தோல்வி படங்கள் இருக்குது. யாரும் இதுலேருந்து தப்புனவங்களே கிடையாது. பெரிய பெரிய இயக்குநர்கள் மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்த பாரதி ராஜாவும் பார்த்தீங்கன்னா கண்களை கைது செய்யணும் ஒரு தோல்வி படத்தை கொடுக்குறாரு, பாலச்சந்தரும் தோல்வி படத்தை கொடுக்குறாரு. எத்தனை இயக்குனர், KS ரவிக்குமார் தோல்வி படம் கொடுக்கலையா? இல்லை வந்து நம்ம சமீபத்தில் வந்து அவர் பேர் என்ன, லியோ டைரக்டர்
லோகேஷ் கனகராஜ் வந்து லியோ எடுக்கலையா? இதுக்கு முன்னாடி எடுத்த படங்கள்லாம் பாருங்களேன். முதல் படம் மாநகரம் எப்படிப்பட்ட படம், அதுக்கப்புறம் கைதி எப்படிப்பட்ட படம், அப்படி மாஸ்டர் எப்படிப்பட்ட படம். அதாவது வந்து விமர்சனங்களுக்கு உட்பட்ட படமாக இருந்தால் கூட பெரிய படமாக மாறிச்சு இது விக்ரம். ஆனால் அதுக்கு அடுத்து எடுத்த படம் லியோ இருக்குல்ல, அந்த படமே பாருங்களேன், அந்த லோகேஷ் கனகராஜோட ஸ்டாண்டர்டில் அந்த படம் இருக்காது. அது ஒரு மசாலா படமாக தான் இருக்குமே தவிர அந்த ஸ்டாண்டர்டுக்கு அந்த படம் இருக்காது. இன்னைக்கு அடுத்தடுத்த படங்கள் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது. இப்படித்தான் இதுதான் இந்த காசு அப்படிதான் அப்படிங்கிறத நம்ம முதலீடில் சொல்லவே முடியாது. ஒரு விவசாயி வந்து ஒரு நிலம் இருக்குது அவன்கிட்ட, அதில் ஏக்கர் கணக்கில் நிலம் இருக்குது, அவன் விவசாயம் செய்கிறான். அவன் வந்து கைத்து கட்டிலில் படுத்துக்கிட்டு இதெல்லாம் வந்து நெல்லெல்லாம் பூத்து குலுங்குது, நம்ம நாளைக்கு அறுவடை பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் வந்து ஒரு பெரிய வெள்ளம் வருது, நைட்டாக வருது, டோட்டலாக பயிரெல்லாம் அழிஞ்சு போயிடுது, இல்லை ஒரு யானை வந்து அட்டகாசம் பண்ணிட்டு போயிடுது. எப்படி வந்து இதை நம்ம கட்டுப்படுத்த முடியாதோ, இதை நம்ம கண்டுபிடிக்க முடியாதோ, நம்ம சினிமாவை கண்டுபிடிக்க முடியாது. ஒரு நடிகனை நம்பி எடுக்கிறீங்க, ஒரு நடிகன் பாதியிலே இறந்து போயிட்டா என்ன செய்வீங்க? இதான் உண்மை. ஒரு பல கோடி ரூபா உள்ள போட்டீங்க, பல நேரங்களில் பல சிக்கல்கள் இருக்குது. இதுக்குள்ள வந்து நீங்கள் இந்த இதான் நான் சொல்கிறேன்ல, இப்படி தான் நான் இந்த ரூட்டில் போவேன், இங்கே போய் மதுரையை அடைவேன் அப்படிங்கிற 450 கிலோமீட்டரு கூகுள் மேப்பை பார்ப்பேன், இப்படி போனால் மதுரைக்கு போய் சேர்ந்துடலாம் அப்படிங்கிறது சினிமாவில் முடியவே முடியாது. பல ஜாம்பவான்கள் இருந்த இந்த சினிமாவில் பல சிக்கல்களும் பல தோல்விகளும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. பல பேர் மண்ணக்கவுன்ன சரித்திரங்கள்லாம் இருந்துக்கிட்டே இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அதனால் சினிமாவை வந்து கணக்கு போட முடியாது. நீங்கள் நல்ல சினிமா எடுக்கணும்னு தான் வருவீங்க, ஆனால் அந்த நல்ல சினிமாவா நல்லா இல்லாத சினிமாங்கிறது படம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் அவங்க தலையெழுத்தே அங்கே எழுத முடியும். இல்லை இப்போ நீங்கள் சொன்னால் தான் நானும் சொன்னேன் சார். சினிமாங்கிற ஸ்ட்ரக்சர்லேயே நிறைய பிரச்சனை இருக்குது உள்ள, அதை தான் நீங்கள் சொல்ல வரீங்க. அது என்டையராக பிரச்சனை, ஒரு பிரச்சனையை பிரித்து பார்க்க முடியல, அதை விட்டுலாம். அப்போ அந்த ஒரு படத்தை நீங்கள் எப்படியோ ஒரு படத்தை எடுத்துட்டீங்க, அதை ஒரு விளம்பரப்படத்தில் கொண்டு வந்து சேர்க்கலங்கும் போது எப்படி நாங்கள் ரிவ்யூக்கு எடுத்துக்க முடியும்? அதாவது இந்த இடத்துல நான் இடத்துல பார்க்க முடியுது, எங்கள் படத்தில் நீங்கள் ரிவ்யூவே பண்ண மாட்டேறீங்க, நல்ல படம் வந்துச்சு நீங்கள் ரிவ்யூ பண்ண மாட்டீங்களான்னு அவங்க கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் அந்த படத்தை விளம்பரப்படுத்தலை, ஏன் படுத்தலைன்னு கேட்குறேன். அப்போ நீங்கள் வந்து இல்லை படம் ரிலீஸ் பண்ணுறதே ஒரு பெரிய போர்க்களமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, போர்க்களம் தான் சார், இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் ஒரு அற்புதமான ஒரு படைப்பை படைச்சிருந்தாலும் அதை வெளிப்படையில் ஒரு பொது வெளிக்கு கொண்டு வந்து காமிச்சாதான் ஓ இப்படி ஒன்று இருக்குது, இது யார் பண்ணான்னு கேட்க முடியும். அந்த சூழலுக்கே கொண்டு வராதது ஒரு தயாரிப்பாளருடைய தோல்வி தானே? அதை தான் நான் கேட்குறேன். ஆமாம், தயாரிப்பாளர்னாலே தோல்வி முகத்தை சந்தித்து தான் ஆகணும். அதான் இன்றைக்கி சினிமாவில் நிலைமை. அதனால் வந்து நீங்கள் சொல்கிற பாயிண்ட் வந்து நியாயமான பாயிண்ட் தான். இப்படி ஒரு படம் இருக்குன்னு தெரிஞ்சால் தான் நாங்கள் விமர்சனம் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு படம் இருக்குன்னே தெரியாமல் பல படங்களில் தேட்டரில் வந்துட்டு போயிருக்கு, அதை நம்மளும் பார்த்துருக்கோம். ஸோ அவங்க அதாவது ரிவ்யூ பண்ணுற பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அவங்க சொல்கிறது கரெக்டு தான். இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நான் சொல்கிறேன். அதாவது வந்து ஒரு ரிவ்யூ பண்ணுறவர் எல்லா படத்தையும் ரிவ்யூ பண்ணணும்னு அவசியமே கிடையாது. எனக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு, இந்த படத்தை பற்றி நான் விமர்சனம் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன், விமர்சனம் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, ஒரு புக் எடுத்து நான் படிக்கிறேன், அந்த புக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதாவது இது இப்படி சூப்பராக இருக்கே, இதை பற்றி நம்ம ஒரு ரிவ்யூ சொல்லலாமே அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு பிடிச்சாதான் நான் ரிவ்யூ பண்ணுறேன். அந்த இடத்துல தான் அவங்க கேட்குறாங்க, நீங்கள் சினிமா விமர்சகரா இல்லை உங்களுடைய, அதாவது சினிமா விமர்சகர் என்றால் அனைத்து சினிமாவையும் விமர்சனம் பண்ணுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அனைத்து சினிமாவும் விமர்சனம் பண்ண, நான் வெளிப்படையாக சொல்கிறேன், அனைத்து சினிமாவையும் விமர்சனம் பண்ண முடியாது. காரணம் என்னன்னா, நீங்கள் எடுக்கிற படைப்புகள் நல்ல படைப்புகளாக கிடையாது. நான் சொன்னேன் 245 படங்களில் 45 படங்கள் 50 படங்கள் தான் சரியான சினிமாவாக நான் பார்ப்பேன். மீதி 200 படங்கள் வந்து சினிமாக்குள்ளே இருக்கிற சாக்கடை, அந்த சாக்கடைக்குள்ளே வந்து விழுந்து மேய்ஞ்சு ஓடுற குரூப் தான் படங்கள் எடுக்கிறாங்க. அவங்க படங்கள் எடுக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உப்மா படங்கள், உப்மா கம்பெனின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உப்மா கம்பெனியில் எடுக்கிற உப்மா படங்களை நம்ம இந்த கணக்கில் கொண்டு வரவே முடியாது. அந்த படங்களை வந்து நம்ம விமர்சனம் பண்ணுறதுக்கு அவங்க எடுத்துக்கவே முடியாது. இது இல்லாமல் எந்த படத்தை விமர்சனத்துக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னா, அந்த விமர்சனத்துக்கு எடுத்துறதுக்கு அந்த படத்துக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அந்த படத்தை விமர்சனம் எடுத்துக்க முடியும். படத்துக்கு எப்படி ஸ்டாண்டர்ட், எதை வச்சு நீங்கள் ஸ்டாண்டர்ட் கால்குலேட் பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு ரஜினிகாந்த் படம், விஜய் படம், அஜித் படம், சூர்யா படம்னா அந்த படமே நல்லா இல்லாட்ட கூட அந்த படம் ஸ்டாண்டர்ட். ஆர்டிஸ்ட் பெரிய ஆர்டிஸ்ட், அந்த ஆர்டிஸ்ட்க்கு நீங்கள் விமர்சனம் பண்ணீங்கன்னா அது ஓகே. நீங்கள் யாருமே எதுவுமே தெரியாத ஒரு படத்தை எடுத்து நீங்கள் வந்து இருட்டறையில் முரட்டு குத்துன்னு ஒரு படத்தை எடுப்பீங்க, கமர்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் லாப நோக்கத்தோடு எடுப்பீங்க. பல்லுபடாமல் பார்த்துக்கோன்னு ஒரு படத்தை எடுப்பீங்க, நீங்கள் லாப நோக்கத்தோடு எடுப்பீங்க. அந்த படத்தெல்லாம் யார் எடுத்தா அப்படின்னா, ஏதோ ஒரு உப்மா கம்பெனி எடுக்கல. இன்னைக்கு சினிமா துறையில் பிரபலமாக இன்னைக்கு பல படங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு பிரபல நிறுவனம் தான் அந்த படத்தெல்லாம் எடுத்திருக்கு. இந்த படத்தெல்லாம் விமர்சனம் பண்ணணும் நீ என்னை கட்டாயப்படுத்த முடியாது, நான் விமர்சனம் பண்ண மாட்டேன். இப்போ ஆனந்த விகடன் மாதிரியான பத்திரிகையெல்லாம் பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா விமர்சனம், எந்த படத்தை விமர்சனம் பண்ணணும்
பண்ணணும்னு பாயிண்ட் பண்ணி தான் அவங்க விமர்சனம் பண்ணுவாங்க. வேண்டாம் அப்படிங்கிற படத்தை விமர்சனம் பண்ண மாட்டாங்க. இதுதான் உண்மை. ஸோ விமர்சனங்கிறது அவங்க உங்களுக்கு சரி எனக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது, என் ஸ்டாண்டர்டுக்குள்ளே தான் நான் விமர்சனம் பண்ணுவேன். நான் சத்தியம் தியேட்டரில் தான் பார்ப்பேன், நான் சத்தியம் தியேட்டரில் தான் பார்ப்பேன். நீ போய் என்னை வந்து கீழே போய் இறங்கி போய் எங்கேயோ போய் வந்து ரோட்டில் நின்று சாக்கடை ஓரமாக படத்தை பாருன்னா நான் பார்க்க மாட்டேன்னா நான் பார்க்க மாட்டேன். என்கிட்ட காசு இருக்கா பணம் இருக்கா அதெல்லாம் அப்புறம். என்னுடைய ஸ்டாண்டர்டு, என்னுடைய குவாலிட்டி, என்னுடைய பிரின்சிபல்ஸ் இப்படி இருக்கும்போது அதுக்கு நான் விட்டு கொடுத்து வரமாட்டேன் அப்படி தான் சொல்கிறாங்க. பல நேரங்கள் இன்னொன்று சொல்கிறாங்க, அதாவது இந்த ரிவ்யூ பண்ணுறவங்களுக்குலாம் பெய்ட் ப்ரமோஷன் பண்ணுறாங்களா அப்படின்னா ஆமாம் பெய்ட் ப்ரமோஷன் பண்ண தான் செய்கிறாங்க. பெய்ட் ப்ரமோஷன் பண்ண வேண்டிய நெசசிட்டி இன்னைக்கு இருக்குது. இன்னொரு விஷயம் நான் இங்கே சொல்கிறேன், எங்களுக்கு ஆனந்த விழுங்கிற பத்திரிகையில் இந்த ப்ரெஷ் ஷோக்கே வரமாட்டாங்க. அவங்க படம் ரிலீஸ் ஆனோன்னா முதல் நாள் 11:30 ஷோ தேட்டரில் பார்த்தா அவங்க ஒரு விமர்சனம் எழுதுவாங்க. அவங்களுடைய குவாலிட்டி நாங்கள் இப்படி தான் அப்படிங்கிறது அவங்க சொல்கிறாங்க. எந்த காலத்துலையும் அவங்க அப்படி தான் அந்த நிலைப்பாட்டிலேருந்து மாறினதில்லை. எந்த காலத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆனந்தங்களுடைய விமர்சனம் இன்றைக்கும் தரமாக இருந்துக்கிட்டா இருக்கா இல்லையா? அந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறதுங்கிறதுல யார் நல்லா விமர்சனம் பண்ணுறாங்கிறது மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. மக்களுக்கு தெரியும் யார் சொன்னால் சரியாக வரணும். இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ப்ளூ சட்டை மாறன் விமர்சனம் பண்ணுறாரு. ப்ளூ சட்டை மாறன் சொன்னால் நல்லா இருக்கும்னு பொதுவான எல்லாருமே அப்படி தான் நினைக்கிறாங்க. இன்றைக்கி அவர் ஏன் முதல் நாள் விமர்சனம் பண்ணுறது இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் கேட்ட கேள்வி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை வந்து அவருடைய வெளிப்பாடை உடனே வந்து வெளிப்படையாக சொல்லிடுறாரு. ஸோ இது வந்து தாக்கத்தை ஏற்படுத்துது, படத்தை ஓட விடாமல் பண்ணுது. ஸோ அதை சொல்லாதீங்கன்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணும்போது அவர் ஒத்துக்கிட்டார். சரி பரவாயில்ல, நான் அடுத்த நாள் பண்ணுறேன், 2வது நாள் பண்ணுறேன் அப்படின்னு. ஆனால் நான் ஏன் எண்ணத்தை தான் நான் சொல்லுவேன், யாருக்கும் நான் கட்டுப்பட மாட்டேன் அப்படிங்கிறார். பணம் வாங்கிட்டு சரிங்க நல்லா இருக்குன்னு பேசுவாங்களா ஒரு குரூப் அப்படின்னா பேசுவாங்க. அதுக்கு ஆள்கள் இருக்க தான் செய்கிறாங்க. இது எல்லா இடத்துலையும் இருக்குது. ஒரு ஓட்டு போடுறதுக்கு வேண்டி பணம் வாங்குறாங்க இல்லையா, இல்லையே வாங்குறாங்கல்ல, அதை நீங்கள் எந்த ஜட்மெண்ட்டில் கொண்டு வைங்க. பணம் வாங்குவாங்க, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யாருக்கு நினைக்கிறாங்களோ அவங்க தான் ஓட்டுக்கு போடுவாங்க. நீங்கள் பணம் கொடுத்துட்டீங்கன்றதுக்காண்டி டிஎம்கே காரனை ஏடிஎம்கே ஆக்கவே முடியாது, ஏடிஎம்கே காரனை டிஎம்கே ஆக்கவே முடியாது. புரியுது அவங்களுக்கு? இதெல்லாம் வந்து அடிப்படையாக அவங்கவுங்க மனசில் அவங்கவுங்களுக்கு தோன்ற விஷயம். இன்னொரு உதாரணமும் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ ஒரு அம்பானி கல்யாணம் நடக்குது. அம்பானி கல்யாணத்தில் போய் ரஜினி ஆடினாரு, பாடினாரு, கொண்டாடினாரு, டான்ஸ் ஆடினு எல்லாம் பண்ணார். ஆனால் அம்பானி கல்யாணத்தில் ரஜினிக்கு ஒரு 2 கோடி ரூபாய்க்கு கிஃப்ட் கொடுத்தாங்க. ரஜினிக்கு மட்டும் கொடுத்தாங்களான்னா இல்லைன்னா ஒரு 300-400 பேர் கொடுத்தாங்க. ஒரு வாட்ச் கொடுத்தாங்க. அந்த வாட்சை ரஜினிக்கு கொடுத்தாரு. அந்த வாட்சுக்காண்டி அம்பானி கல்யாணத்துக்கு ரஜினி போனார் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? அப்படி கிடையாது. இது வந்து ஒரு அன்பளிப்பு, அவ்வளோதான். அதோட அதை விட்டுறணும். ரிவ்யூ வந்து நியாயமாக பேசுகிறவங்க நியாயமாக பேசுவாங்க. நான் கேட்ட கேள்வி இது இல்லை சார். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஒரு ப்ரொடியூசர் தரப்புலேருந்து நீங்கள் ரிவ்யூவுக்குன்னு எந்த படத்தை எடுத்துக்கிறீங்க, அதாவது ஒரு ஸ்டாரோடைய படத்தை எடுத்து பேசுனீங்கன்னா உங்களுக்கு ரீச் கிடைக்கும், அதுக்கான வியூவர்ஷிப் கிடைக்கும், பணம் கிடைக்கும். நான் தான் பதில் தெளிவாக சொன்னேனே. இருங்க நீங்கள் கேட்குறது எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் தான் தெளிவாக பதில் சொல்லிட்டேனே. அதாவது வந்து ரிவ்யூ ரேட்டிங்க்கு உள்ள குவாலிஃபைடு படங்களை தான் ரிவ்யூக்கு எடுத்து இருங்க குவாலிஃபைட் படங்களை தான் சினிமாவில் ரிவ்யூக்கு எடுத்து பண்ண முடியும். ஏதோ காமாசோமா படங்கள்லாம் ரிவ்யூக்கு எடுத்து பண்ண முடியாது. இல்லை சார், அவங்க அதை தான் முடிச்சு கேட்குறேன். அப்படி நீங்கள் எடுத்து தவற விட்ட படங்கள் இங்கே 100 படங்கள் இருக்குங்க, நல்ல படமாக வந்துச்சுங்க, அது ஆடியன்ஸ்ட்டு அதுக்கப்புறம் பிறகு தான் போய் சேர்ந்துச்சு, தேட்டரில் தவற விட்டோன்னு ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு ஒரு சில பட்டியல் இருக்காங்க. இன்கேஸ் அப்படி ஏதாவது படங்கள் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் ஆடியன்ஸ் சொல்லுவாங்க, நம்ம அதை விட்டுலாம் சார். அதை தான் நான் கேட்க வந்தேன். அது போன்ற படங்களை ரிவ்யூக்கு எடுத்துகிட்டு வர இடத்துல ப்ரொடியூசர் தவறு பண்ணிடுறாங்க, அது தெரியப்படுத்துகிற இடத்துல. நான் தான் சொன்னேனே, ப்ரொடியூசருக்கு பல சிக்கல் இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி சினிமா கிடையாது. சினிமா எடுக்க வந்துட்டிங்கனாலே பல துன்பங்களும் பிரச்சனைகளையும் நீங்கள் அனுபவிச்சாகணும். ஏன்டா சினிமா எடுக்க வரைன்னா எடுக்க வர்றான், அவன் தொழில் நினச்சி வரான், அந்த தொழிலில் இத்தனை பிரச்சனைகள் இருக்குது. இதான் வந்து உண்மையான நிலவரம். சில நேரங்களில் சில படங்கள் வந்து நல்ல படங்கள் வந்து சரியாமல் ஆடியன்ஸை போய் ரீச் ஆகாமல் போயிடும். ரிவ்யூ பண்ணுறவங்க ரிவ்யூ பண்ணாமல் விட்டுருவாங்க. இதெல்லாம் யதார்த்தமாக நடக்கிற ஒரு விஷயம்தானே தவிர நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஏன் சின்ன படத்துக்கு ரிவ்யூ பண்ண மாட்டேங்கிறேன், ஏன் பெரிய படத்துக்கு ரிவ்யூ பண்ண மாட்டேங்கிறேன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்குது, அவங்கவுங்களுக்கு ஒரு காரணம் இருக்குது. அவங்க அதை நோக்கி தான் போவாங்க. நான் தான் சொன்னேன்ல, எனக்கு இந்த படத்தை தான் ரிவ்யூ பண்ணணும், இதுதான் ஸ்டாண்டர்ட்னா அதுதான் ரிவ்யூ பண்ணி. இப்போ ப்ளூ சட்டனே மாறனே எடுத்துக்கோங்களேன். இப்போ வந்து வாரத்துக்கு 24 படம் வருதுங்க. வாரத்துக்கு 24 படத்தில் எத்தனை படம் நல்ல படம்ங்கிறீங்க? அதெல்லாம் எல்லாம் ப்ளூ சட்டை மாறன் எடுத்து வாரம் பூரா ரிவ்யூ பண்ணிகிட்டே இருப்பாரா, ரிவ்யூ சொல்லிகிட்டே இருப்பாரா? அப்படிலாம் கிடையாது. அவர் 10 படம் பண்ணுறாரா, 4 படம் பண்ணுறாரா? 4 படம் கூட பண்ணுறதில்ல. ஒரு வாரத்தில் வந்து 24 படம் வந்துச்சுன்னா அது ஒரு 2 படத்தை எடுத்து பண்ணுறாரு, மலையாள படம் எடுத்து பண்ணுங்கிறாரு, தெலுங்கு படத்தை பற்றி சொல்கிறாரு. ஏன்னா அங்கே நல்ல படங்கள் இருக்குது, அதனால நல்ல படத்தை ரிவ்யூ பண்ணுறாரு. சரி, நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணுறவனே நீங்கள் கெடுக்கூடாது. நீங்கள் கரெக்ட் ஆகிட்டீங்க, என்னென்னத்தையோ படத்தை எடுத்து குப்பையெல்லாம் கொடுக்குறீங்க. அப்போ ரிவ்யூ பண்ணுறது குப்பையெல்லாம் ரிவ்யூ பண்ணால் அவனும் குப்பையாக மாறிடுவான். அது மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. இப்போ வந்து நான் இன்னொரு விஷயம் கேளுங்க, ரிவ்யூ பண்ணுறதுலாம் அவன் ஸ்டைலில் ரிவ்யூ பண்ண தான் செய்வான். ஒரு வார பத்திரிக்கை, ஒரு பிரபல பத்திரிக்கை, எனக்கு தெரிஞ்சு குமுதம் நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல, ஒரு முக்கியமான பிரபல படத்துக்கு அந்த படத்தோட டைட்டில் போட்டு விமர்சனம் போட்டுட்டு பிளாங்காக எம்டியாக விட்டுட்டான்.
இதுதான் விமர்சனம் நம்ம எடுத்துக்கணும். அப்போ அதை பார்த்து என்னடா இப்படி விட்டுட்டாங்களே அப்படின்னா அதுதான் விமர்சனம். அவன் பாயிண்ட் ஆஃப் வியூ அவன் ஸ்டைலில் அவன் சொல்கிறான், அவ்வளோதான். இதெல்லாம் வந்து எப்படின்னா சார், அதாவது காசு வாங்கிட்டு பேசுகிறாங்க, காசு வாங்கிட்டு பேசலை, இது எல்லாத்தையும் மீறி நல்ல படமாக இருந்தால், நல்ல படைப்பாக இருந்தால் அந்த படைப்பு மக்கள் என்றைக்குமே கொண்டாட தவறுதே கிடையாது. உதாரணம் சொல்லிட்டு போனால் நூற்றுக்கணக்கான படம், ஏன் ஆயிரக்கணக்கான படங்களை நம்ம வந்து உதாரணமாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதனால் வந்து எப்படி சொல்கிறது, இந்த 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 டிபேட் இருக்குல்ல, அது நான் பார்த்தேன், அந்த நீயா நான் டிபேட் நான் பார்த்தேன். அதனால் அவங்க அங்கே பரிமாறிக்கிட்ட கருத்தெல்லாம் உண்மை தான். அங்கே ஒருத்தர் முக்கியமான ஒருத்தர் சொல்கிறாரு, பெரிய பிரபல படங்களை வந்து பெருசாக வந்து அடித்து பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற. அடித்து பேசுறதுக்கு ரெடி. ஆனால் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு முக்கியமான நடிகர் ரஜினி, கமல், விஜய், அஜித், நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், இவங்களோட ரசிகர்கள்லாம் எப்படின்னா, ரசிகர்கள் வந்து நம்ம பார்க்குறோம், நம்மளுடைய ஸ்டார் நம்மளுடைய திரையில் வராங்க, நம்ம ரசிக்கிறோம் அப்படிங்கிறத மீறி அவங்களுக்காண்டி என்ன வேணா பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்காங்க. அந்த என்ன வேணா பண்ணுவேன்ற குரூப்புக்குள்ளே ஒரு கேட்டகரி இருக்காங்க. அப்படின்னா நாங்கள் அதாவது வந்து அவங்கள பற்றி நீங்கள் தவறான ஒரு விமர்சனத்தை சொல்லிட்டீங்கன்னா அதை வந்து அவங்க வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, ஏற்றுக்க மனநிலையில் இல்லை அந்த ரசிகர்கள். அவங்க வந்து என்னென்னா கண்ணா பண்ணான்னு பேசுகிறாங்க. ஒரு ரிவ்யூ பண்ணுறவரே சொல்லியிருக்காரு, எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு 600-700 ஃபோன் வருது, என்னை தொந்தரவு பண்ணுறாங்க, என்னை டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு. சமீபத்தில் இதை நானே வந்து என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் நான் பார்த்துருக்கேன். ஒரு நடிகரை பற்றி சில விமர்சனம், நான் வந்து படத்தை பற்றி இல்லை, பர்சனலாக சில விஷயங்கள் உடன்பாடு இல்லாத விஷயத்தை பற்றி போயிட்டுருந்தேன். அப்போ வந்து என்ன தெரியுமா சொல்கிறாங்க, ஃபோன் பண்ணி அது வந்து என் பேரை வந்து தப்பாக ஒரு மாதிரி கேவலமாக கேட்டு நீயா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் நான் தான் அப்படின்னேன். அவங்க என்ன தெரியுமா, என்னோட தலைவன்லாம் பற்றி நீ பேசுன்னு வச்சுக்கொண்டு பிரித்து மேய்ஞ்சிருவேன் அப்படிங்கிறான். பிரித்து மேய்ஞ்சிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன் ஃபோனை. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கால் 2 கால் இல்லை, எனக்கே பார்த்தீங்கன்னா அதே காலகட்டங்களில் இவங்க ஒரு திட்டம் போட்டு ஒரு குரூப்பாக இருந்து பண்ணுவாங்க போல். அது இந்த நம்பரை கொடுத்து நீ இது பண்ணுன்னு தொந்தரவு பண்ணுறாங்க. அந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் இருக்கத்தான் செய்யுது. அது வந்து நிச்சயமாக கண்டிக்கணும். இது வந்து தவறு. விமர்சனம் என்பது யாரையும் பண்ணலாம். நீங்கள் காமராஜரையும் விமர்சனம் பண்ணலாம், அண்ணாவையும் விமர்சனம் பண்ணலாம், யாரை வேணாலும் விமர்சனம் பண்ணலாம். விமர்சனத்தை தடுக்கிறதுக்கு யாருமே உரிமை கிடையாது. அந்த விமர்சனத்தை நீங்கள் சரியாக பண்ணுறீங்களா இல்லை தப்பாக பண்ணுறீங்களா தான் இங்கே முக்கியம். அதனால் வந்து மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து சில படங்கள் வந்து சேராமல் போயிடுது, கரெக்டாக ஆடியன்ஸ் கிட்ட விமர்சனம் பண்ணுறதுக்கு முடியாமல் போயிடுது. அதை தவிர்த்து வந்து விமர்சனம் எல்லா படத்தையும் பண்ணுறாங்க. முதல் நாள் ஏன் பண்ணுறாங்கன்னா பண்ணி தான் ஆகணும். இன்னைக்கு காலகட்டங்கள் இன்றைய சூழ்நிலை அப்படி இருக்குது, அதனால் பண்ணுறாங்க. அவங்க பண்ணும்போது நல்ல படமாக இல்லைன்னா நல்ல படம் இல்லைன்னு சொல்கிறாங்க, நல்ல படமாக இருந்துச்சுன்னா நல்ல படம் இருக்குன்னு சொல்கிறாங்க. சில நேரங்களில் அது நடுநிலையான விமர்சனமாக இருக்குது, அவ்வளோதான். இல்லை சார், பொதுவெளிக்குன்னு வந்தால் நிச்சயமாக அவர்கள் விமர்சிக்கப்படுவார்கள் தான். பொது வாழ்க்கைக்கு வரவர்களும் திரைப்படமும் திரைக்கு வருது, பொதுமக்கள் பார்க்குறாங்க, அதை விமர்சனத்துக்கு உள்ளாக்குறாங்க, அனைவருக்கும் உரிமை இருக்குது. ஏன்னா ஆனால் சினிமா அந்த ஜனநாயகத்தோடு நடக்குதா அப்படிங்கிற கேள்விக்கு வரும்போது ஆனால் பாதிக்கப்படுவர்கள் ஏற்றுக்க முடியலங்கிறாங்க. விமர்சனத்தை தவிர்க்க முடியாது, ஆனால் தனிநபர் விமர்சனமாகவும் அது மாறிவிடக்கூடாது அப்படின்னு திரைப்பட தயாரிப்பாளர் நினைக்கிறாங்க. இரண்டுக்குமான டிபேட்டாக தான் அது நடந்தது. எனிவேஸ் நீங்கள் நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. பொறுத்து வந்து பார்ப்போம் சார். நேரம் கொடுத்ததற்கு நன்றி. நன்றி.